தமிழகம் முழுவதும் சிவாலயங்களில் மகா சிவராத்திரி விழா கோலாகலம். இரவு முழுவதும் சிறப்பு பூஜைகள், பக்தர்கள் இறை வழிபாடு. மகா சிவராத்திரியையொட்டி கோயில்களில் களைகட்டிய கொண்டாட்டங்கள், பக்தர்களை வெகுவாக கவர்ந்த நாட்டியாஞ்சலி உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகள். ஈஷா மையத்தில் இரவு முழுவதும் மகா சிவராத்திரி விழா. இசை நிகழ்ச்சியில் சத்குரு ஜக்கி வாசுதேவுடன் நடனமாடிய பக்தர்கள். கோவை ஈஷா யோகா மையத்தில் மகா சிவராத்திரி விழா கோலாகலம். மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங், மகாராஷ்டிர முதல்வர் தேவேந்திர பட்னவிஸ் உள்ளிட்டோர் பங்கேற்பு. ஈஷா யோகா மைய விழாவில் நடிகைகள் தமன்னா, ஸ்ரீநிதி ஷெட்டி, சாரா உள்ளிட்டோர் பங்கேற்பு. இரவு முழுவதும் களை கட்டிய கொண்டாட்டங்கள். ஈஷா யோகா மையத்தில் நடைபெற்ற விழாவில் வெளிநாட்டினரும் பங்கேற்பு. மகா சிவராத்திரி நிகழ்ச்சியில் மனமுருகி வழிபாடு. மகா சிவராத்திரியையொட்டி வட மாநிலங்களில் உள்ள சிவாலயங்களில் விழா கோலாகலம். சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்தும் நீர்நிலைகளில் புனித நீராடியும் பக்தர்கள் வழிபாடு. கடினமான உலக பொருளாதார சூழலிலும் இந்தியாவின் வளர்ச்சி பிரகாசமாக உள்ளது. பிடிஐ செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில் பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம். பிரதமர் நரேந்திர மோடியின் நேர்காணல் திட்டமிடப்பட்ட விளம்பர நடவடிக்கை என காங்கிரஸ் விமர்சனம். பட்ஜெட் தோல்வியை பிரதமர் மறைக்க முயற்சிப்பதாகவும் குற்றச்சாட்டு. அமெரிக்காவுடனான வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பாக அரசுக்கு 5 கேள்விகளை முன்வைத்த ராகுல் காந்தி. வர்த்தக ஒப்பந்தம் என்ற பெயரில் நமது விவசாயிகளுக்கு நம்பிக்கை துரோகம் இழைக்கப்படுவதாகவும் குற்றச்சாட்டு. வர்த்தக ஒப்பந்தம் குறித்து ராகுல் காந்தி தவறான தகவல்களை பரப்பி வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா குற்றச்சாட்டு. வர்த்தக ஒப்பந்தங்கள் மூலம் நம் விவசாயிகள் பாதிக்காமல் இருக்க போதிய ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக விளக்கம். தமிழகத்தில் வசிக்கும் இலங்கை தமிழர்களுக்கு இந்திய குடியுரிமை அளிக்க வேண்டும். பிரதமர் மோடிக்கு முதல்வர் மு.க. ஸ்டாலின் கடிதம். பாஜகவின் கிளை என அதிமுக என முதல்வர் மு.க. ஸ்டாலின் பொய் பரப்புரை செய்கிறார். ஈரோட்டில் நடந்த பரப்புரை கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா
கட்சிக்கு அடிமை என்றும் அதோட அண்ணா திமுக பாரதிய ஜனதாவுடைய கிளை அமைப்பாக செயல்படுவதாக ஒரு தவறான செய்தியை அவதூறு பிரச்சாரத்தை பரப்பி வரார். அப்படியா இருக்கிறோம்? சொந்த காலை விற்கின்ற கட்சி. அதிமுக ஆட்சி காலத்தில் உள்ள குறைகளை சுட்டிக்காட்ட முடியுமா என ஸ்டாலினுக்கு பழனிசாமி சவால். தந்தை வழியில் முதல்வரானவர் ஸ்டாலின் எனவும் கடும் விமர்சனம். ஸ்டாலின் அவர்களே, தில்லு திராணி தெம்பு இருந்தா எங்களுடைய ஆட்சி காலத்தில் என்ன தவறு என்பதை சுட்டிக்காட்டுங்கள், பதில் சொல்ல தயாராக இருக்கிறோம். அதுல ஒண்ணும் கண்டுபிடிக்க முடியல. நீங்க உங்க அப்பா வழியில நீங்க முதலமைச்சர் ஆனீங்க. உங்க அப்பா திரு கருணாநிதி அவர்கள் அதன் வழியில நீங்க எம்எல்ஏ ஆனீங்க. இரண்டாயிரத்தி 26 சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் நீடிப்பது சந்தேகம். கூட்டணி என்பது தானாக அமைய வேண்டும் எனவும் பழனிசாமி பேச்சு. திரு ஸ்டாலின் அவர்களே, கூட்டணி தானாக அமைய வேண்டும், கனி தானாக பழுக்க வேண்டும், அப்பதான் சுவையாக இருக்கும். இந்த வருகின்ற சட்டமன்ற பொது தேர்தலில் திமுகவும் காங்கிரசும் கூட்டணி இருக்குமா இல்லையா என்பது சந்தேகம். அதிமுகவுடன் கூட்டணி அமைத்துதான் தமது அரசியல் வாழ்வின் நம்பகத்தன்மை சுக்குநூறாக்கியது. மதிமுக பொதுச் செயலர் வைகோ வேதனை. என்னுடைய அரசியல் வாழ்வின் நம்பகத்தன்மையை சுக்குநூறாகியது என்று அதிமுக பொதுச் செயலாளர் 19 மாதம் சிறையில் அடைத்தாரோ அதே அதிமுகவோடு உடன்பாடு வைத்ததை போன்ற ஒரு பிழையான, தவறான, மன்னிக்க முடியாத ஒரு முடிவு. கோவை ஈஷா விழாவில் பாஜக அதிமுக நிர்வாகிகளை சந்தித்த தேமுதிக பொதுச் செயலர் பிரேமலதா. யாருடன் கூட்டணி என்பதை தேமுதிக அறிவிக்காத நிலையில் கவனம் பெறும் சந்திப்பு. லட்சியம், கொள்கை, கோட்பாடு எதுவுமே இல்லாமல் ஒரு கூட்டம் தமிழகத்தில் சுற்றி கொண்டுள்ளது. தஞ்சை இளைஞரணி மாநாட்டில் விஜய் மீது உதயநிதி மறைமுக விமர்சனம். தமிழ்நாட்டில் வழங்கப்படும் மகளிர் உரிமை தொகையை பிடிக்காத எதிர்க்கட்சிகள் முடக்க பார்ப்பதாக உதயநிதி குற்றச்சாட்டு. இளைஞர் மற்றும் மகளிர் கூட்டம் திமுக பக்கமே இருப்பதாகவும் பேச்சு. ஆட்சியில் பங்கு கோரிக்கையை வலியுறுத்தி மதுரை காங்கிரஸ் நிர்வாகிகள் கூட்டத்தில் தீர்மானம். தாவேக்குவுடன் கூட்டணி செல்ல இளைஞர்கள் விரும்புவதாக கூறிய நிர்வாகிகள். நல்லா இருக்கும், கூட்டணியில பங்கு வேணும், எல்லாருக்கும் சமமான உரிமை கொடுப்பாங்க. இளைஞர்கள் இன்னைக்கு வேலை செய்வதற்கு இன்னைக்கு விஜயோட சேர்ந்தாத்தான் நம்ம வேலை செய்ய முடியும். திமுகவிடம் கமிஷன் கேட்கவில்லை, மரியாதை தான் கேட்கிறோம். திமுக செய்த தவறுகளை காங்கிரஸ் சுமப்பதாகவும் மதுரை நிர்வாகிகள் கூட்டத்தில் மாணிக்கம் தாக்கூர் எம்பி வேதனை. மாவட்ட செயலாளருக்கு தளபதி அவர்கள் பேசிய பேச்சு என்பது வருத்தத்தை தரிச்சிச்சு. நடவடிக்கை எடுக்கல, அவர் வருத்தமும் தெரிவிக்கல. அதனால என்ன நடினா இப்ப எல்லாரும் பேசுறாங்க. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நிதி மாற்றி பயன்படுத்தப்பட்டதாக வெளியான தகவலுக்கு தமிழ்நாடு அரசு மறுப்பு. மகளிர் உரிமை தொகை 5000 ரூபாய் வழங்க நிதி பயன்படுத்தப்பட்டதாக வெளியான தகவல் முற்றிலும் தவறானது என விளக்கம். வரும் 23ஆம் தேதி தமிழக இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும் என தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் அறிவிப்பு. வரும் 17ஆம் தேதி வெளியாகும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தள்ளி வைப்பு.
தெற்கு வங்கக்கடலில் அடுத்த 48 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும். வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. தமிழகம், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் வரும் 19ஆம் தேதி வரை வறண்ட வானிலையே நிலவக்கூடும். சென்னையில் குறைந்தபட்ச வெப்பநிலை 22 டிகிரி செல்சியஸை ஒட்டி இருக்கக்கூடும் என கணிப்பு. தமிழகத்தில் வரும் 20, 21ஆம் தேதிகளில் மழைக்கு வாய்ப்பு. புதுச்சேரி, காரைக்காலிலும் மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே இருசக்கர வாகனம் மீது வேன் மோதி விபத்து. 2 குழந்தைகள் உட்பட 5 பேர் உயிரிழப்பு. கேரளாவில் உடல் உறுப்புகள் தானம் செய்யப்பட்ட குழந்தையின் உடல் நல்லடக்கம். முழு அரசு மரியாதையுடன் இறுதிச் சடங்கு. டெல்லியில் ஏஐ மாநாட்டை இன்று தொடங்கி வைக்கிறார் பிரதமர் மோடி. எளியவர்களுக்கும் ஏஐயின் பலன்களை கொண்டு செல்ல நடவடிக்கை. வங்கதேசத்தின் புதிய பிரதமராக நாளை பதவியேற்கிறார் தாரிக் ரஹ்மான். இந்தியாவுக்கு அழைப்பு விடுக்கப்பட்ட நிலையில் சபாநாயகர் ஓம் பிர்லா, வெளியுறவுத்துறை செயலர் விக்ரம் மிஸ்ரி பங்கேற்பு. போலந்தில் கடும் பனி காரணமாக உறைந்த நிலையில் காட்சியளிக்கும் பால்டிக் கடல். உறைந்த பனிப்பரப்பின் மீது பனிச்சறுக்கு ஸ்கைட் ஸ்கேட்டிங் விளையாடும் சுற்றுலா பயணிகள். பாகிஸ்தானுக்கு எதிரான உலகக்கோப்பை லீக் ஆட்டத்தில் 61 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி. சூப்பர் 8 சுற்றுக்கு முன்னேறியது இந்திய அணி. உலகக்கோப்பை T20 ஆட்டத்தில் கை குலுக்குவதை தவிர்த்த இந்தியா மற்றும் பாகிஸ்தான் வீரர்கள். இரு அணிகளுக்கும் இடையே தொடரும் அரசியல்.